Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents Dining Table with Rajeshwari. வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னா கிறிஸ்பி போஹா வடை. கிறிஸ்பி போஹா வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. போஹா வடை செய்ய தேவையான பொருட்கள்: அவல், கருவேப்பிலை, சன்னா தால், எண்ணெய், கடுகு, சோம்பு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தயிர், உப்பு, கொத்தமல்லி, மிளகுத்தூள். ஸோ நம்ம டைனிங் டேபிளில் புதுசாக ஒரு பர்சன் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா இவர். இந்த ஹீரோ இல்லைன்னா நம்மளால் சமைக்கவே முடியாது. ஸோ ப்ரிஸ்டீஜ் ஸ்பெச் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரிஸ்டீஜ். நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வடைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, பருப்பு ஊற வச்சு, உளுத்தம் பருப்பாக இருக்கட்டும், கடலை பருப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஊற வச்சு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஆகும். ஸோ நம்ம அவலில் பண்ணுறதுனால ஒரு 10 நிமிஷம் போதும் அவல் அப்படி ஊறி வடை பண்ணுறதுக்கு. ஸோ டக்குன்னு நமக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வடை. நான் ஒரு 100 கிராம் போல் அவல் எடுத்து நல்ல சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கையிலே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் வடை தட்டும்போது உங்களுக்கு பிரிஞ்சு போகாது. அவல் ஒரு பக்கம் மசிச்சாச்சு. ஸோ இதுக்கு தேவையான தாளிப்பு மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு போதும். கொஞ்சம் சோம்பு அண்ட் இஞ்சி. போதும். கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை எண்ணெயிலே போட்டுக்கலாம். அப்படியே பவுலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போதும். பெப்பர் பவுடர் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போதும். கொஞ்சமாக கடலை மாவு. ஏன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன்னா, அவல் ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால எண்ணெயில் தட்டி போடும்போது என்ன ஆகுனா, ஒரு சில டைம் அது பிரிஞ்சு போயிடும். ஸோ அந்த வடை ஷேப் வராது. வடை ஷேப் வர்றதுக்காக நான் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போதும். கொஞ்சமாக தயிர், உப்பு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தயிர் போட்டு பிசைறதுனால என்னென்னா, தண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக உருண்டை பண்ணிக்கலாம். அழகாக ஒரு வடை சைஸ்க்கு தட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று அழகாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடை கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வடையே ரெடி ஆகிடும்.
பொரிச்சு எடுத்துட்டா. வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் அப்படி இருக்குது நமக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வடை பண்ணி சாப்பிட்லாம். பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இந்த வடை. ஸோ சிம்பிளான டேஸ்டியான கிறிஸ்பி போஹா வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அப்போ வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஸோ வீட்டில் அவள் இருந்தால் உடனே எடுத்து இந்த மாதிரி ஒரு வடை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Prestige Present Dining Table. நான் உங்க ராஜேஸ்வரி. Bye bye.